வாழ்க்கை என்னும் படகு சிறகடிக்கும் பறவையாய் குமரியாய் வாழ்ந்த காலம் கழிய புகுந்த வீட்டிற்கு புதுப்பெண்ணாக ஏதுமறியா குழந்தையாய் பயணிக்க அவள் வாழ்க்கை என்னும் படகில் பயணிக்கிறாள். சில காலம் மட்டும் அவளின் மகிழ்ச்சி சிதறி கிடக்க பலகாலம் சிந்தனையில் அவளோ வழக்கம் போல வாழ்க்கையை வாழ, நாம் இருவர் நமக்கிருவர் என்ற எண்ணம் மறைந்து நாம் இருவர் நமக்கு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை மாறி இனி நமக்கு யாரோ என்ற வழி நித்தம் மனதில் மௌனத்தில் புலம்பி தவிக்கிறாள். தனிமை சிலருக்கு சுகமாகவும் சிலருக்கு சுமையாகவும் மாறுகிறது. அவரவர் வாழ்க்கையின் தேடலை பொறுத்து. குழந்தையில்லா கவலையை விட உனக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லை என்ற மற்றவரின் மறைமுக பேச்சு கொடுமையோ கொடுமை. ஒவ்வொரு முறையும் குருதி ஆறாக ஓட்டமாய் பெருக நெஞ்சில் ரணமோ அருவியாய் பெய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உதட்டில் புன்னகையும் மனதில் ரணங்களை கொண்டு ஒவ்வொருவரின் வளைகாப்பு நிகழ்வுகளை கலந்து கொள்கிறாள். மனம் தளரா நம்பிக்கையுடன் ஒரு நாள் இந்த வளையோசை நம் குழந்தைக்கும் கேட்கும் என